இன்னைக்கு நேரில் ஆஜர்படுத்தப்பட்டிருக்கார் ஜாஃபர் சாதிக். என்ன நீதிமன்றம் இன்னைக்கு என்ன உத்தரவு பிறப்பிச்சிருக்கிறாங்க? நீதிமன்றம் 20ஆம் தேதி வரைக்கும் அவரை காவல்ல நீதிமன்ற காவல்ல வைக்கணும்ன்றது ஒரு உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க. அடுத்ததா ஃபர்தரா வேற என்ன 20ஆம் தேதி ஆஜர்படுத்தினதுக்கு அப்புறமா என்ன விஷயங்கள் நடக்கும்? இந்த வழக்குல குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணியிருக்காங்க நீதிமன்றத்தில் NCB அதிகாரிகள். அந்த குற்றப்பத்திரிகை மேல ட்ரையல் கமெண்ட்ஸ் பண்ணுவாங்க. அது 20ஆம் தேதி குற்றப்பத்திரிகையோட நகல்கள் இந்த குற்றம் சாட்டப்பட்டவர்கள் 5 பேர்களுக்கு கொடுப்பாங்க. ஃபர்தரா வேற என்ன நடக்கும்? ஏன்னா பெயில் மாதிரியான விஷயங்களுக்குலாம் எந்த அளவுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு? சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணிட்டாங்க, அடிஷனல் சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணணும். ஸோ டைம் எதுவும் கேட்பாங்களா சார்ஜ் ஷீட் மேலான விசாரணைக்கு, இல்லை பெயில் எதுவும் நீங்க ப்ரொசீட் பண்ணுவீங்களா? சார், இந்த வழக்குல நான் ஆரம்பத்துல இருந்து சொல்றது என்னன்னா, இது சூடோ எஃபிட்ரைன்றது ஒரு போதைப் பொருள் இல்லை, அது ஒரு கண்ட்ரோல் சப்ஸ்டன்ஸ். அதை வச்சு போதைப் பொருள் தயாரிக்கலாம். இப்போ 50 கிலோ சூடோஃபெட்ரைன் பிடிச்சிருக்காங்கன்னா அதோட விலை, மார்க்கெட் விலை சூடோஃபெட்ரைன் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2.5 லட்சம் மதிப்பு. அந்த வழக்கில் பார்த்தீங்கன்னா இப்போ குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணிட்டாங்கன்னா ஆல்ரெடி இந்த அக்யூஸ்ட் 5 பேருமே தே ஹாவ் ரைட்ஸ் டு ஃபைல் பெயில் பெட்டிஷன். அவங்க பிணை மனுவாக போடலாம். அதை நீதிமன்றம் விசாரித்து உங்களுக்கு பிணை கொடுக்கலாமா இல்லையான்றதை சொல்லுவாங்க. எதற்காக குற்றப்பத்திரிகை இப்போ 60 நாளைக்குள்ளே போட்டாங்க NCB அப்படின்னீங்கன்னா, 60 நாளைக்கு மேலே அவங்களோட ஸ்டாச்சுட்டரி ரைட்டு, ஒரு குற்றம் சாட்டப்பட்டவர் அவங்களுக்கு ஒரு பிணை போட்டு சார்ஜ் ஷீட் இல்லைன்னா 61ஆவது நாள் பிணை போட்டு அவங்க வெளியே வரலான்றது அவங்களோட ரைட்ஸ். அது இந்த வழக்கில் NTPS வழக்கில் மட்டும்தான் 180 நாள் அந்த இது இருக்கு. 180 டேஸ் இதில் அப்ளை ஆகாது. இதில் 60 டேஸ் தான். ஏன்னா NCBயே இப்போ குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணி இந்த வழக்கில் 60 நாளைக்கு மேலே அவங்க ஸ்டாட்டுட்டரி பெயிலில் வெளியே வரலாம், அதை தடுக்கணுன்றதுக்காக ஆப்வியஸ்லி ப்ராசிக்யூஷன் அவங்க இந்த சார்ஜ் ஷீட் போட வேண்டிய கட்டாயம். அதனால 57ஆவது நாள் குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணியிருக்காங்க. அவரோட குரல் பதிவை நீதிமன்ற ஆணைப்படி பதிவு பண்ணிட்டு போயிருக்கிறதாக தகவல் சொல்லியிருந்தாரு. மேலும் இந்த வழக்கில் இந்த 5 பேருமே பிணையில் கூடிய சீக்கிரம் வெளியே வருவாங்க. அவங்களுக்கான ரைட்ஸ் அவங்க பிணை மனு போட்டு நீதிமன்றம் அதை அக்செப்ட் பண்ணிட்டாங்க, பிணை கொடுத்தாங்கன்னா வெளியே வருவாங்க அப்படின்றது ஒரு தகவல். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.